ராதிகா SV. IBI வங்கி நகர கிளைகளின் ATMில் சென்ற 3 மாதங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் பணம் காணாமல் போய்க் கொண்டிருந்தது ஒரு திட்டமிடப்பட்ட கொள்ளை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்னு இவ்வளவு நாளும் சொல்லிட்டு இருந்தானுங்க, இப்ப கொள்ளைங்கிறானுங்க. சந்தேகத்தின் பேரில் 10க்கும் மேற்பட்ட நபர்களை கைது செய்து விசாரணை நடந்து கொண்டிருப்பதாக அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் அலீஸ் முகமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சார், இவங்கெல்லாம் நம்ம ரெக்கார்ட்ல இருக்கிற கிரிமினல்ஸ். கூலிக்கு கொலை செய்யறவன், சைடு பிசினஸா வழிப்பறி, ஹைவே ராபரி, ஹவாலா மோசடி. போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கார் வாங்குவான், அதை பிரிச்சு வித்துருவான். அப்புறம் பிக் பாக்கெட், காசு இல்ல கிரெடிட் கார்டு தான் எய்ம். வழிப்பறி தான் இவனோட மெயின் ஐட்டம். பைக்ல வந்து தான் திருடுவான். அப்புறம் ATM வாசல்ல பிக் பாக்கெட் அடிச்சான்னு 2 கேஸ் இவன் மேல இருக்கு. விட்டுருங்க, நம்ம எதிர்பார்க்கிற ஆளு இந்த கும்பல்ல இல்ல. அப்புறம் நைட் பேட்ரோல அதிகப்படுத்துங்க. ஓகே சார். நான் சார் என்னடா அனாவசியமா ஒரு நாள் பழுப்பு பிடிச்சேன் சார். இந்த மாதிரி ஹைடெக் பிராண்டா நமக்கு தெரிஞ்சிருந்தா எதுக்கு சார் இங்க இருக்க போறோம்? அமெரிக்காவுக்கு போயிருக்க மாட்டோமா? போதும் போதும், வா கிளம்புடா. ஹலோ, ஆமா சார். சிட்டில இருக்கிற எல்லா பிரான்ச்சுக்கும் கஸ்டமர்ஸ் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பல பேர் ரொம்ப கோவமா வேற இருக்காங்க. இப்ப கூட நம்ம ஜோனல் ஆபீஸுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ப்ராப்ளத்தோட வந்துட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஏரியம் செக்ஷனுங்க. எதுக்கு மேடம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அது அங்க போங்க. ஓகே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ். இருங்க, என்னதான் சொல்றான்னு பார்க்கலாம். ATM கார்டு உங்ககிட்ட தான் இருக்கும். அதோட பின் நம்பர் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது பணம் எப்படி போச்சுன்னு தான் எங்களுக்கும் புரியல. அது சரி, அப்ப இங்க இருக்கிறவங்க போய் சொல்றாங்க நினைப்பில்ல உங்க மனசுல? அப்படி எல்லாம் சொல்லுவோம். அப்புறம் பொறுப்பான பதவியில இருந்துட்டு பொறுப்பு எல்லாம் பேசுறீங்க. தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. உங்க பணம் எங்கேயும் போகாது. இதே நாங்க லோன் வாங்கி 2 டியூ கட்டாம விட்டா போதும், உடனே ரவுடி பசங்களை வீட்டுக்கு அனுப்பி டார்ச்சர் பண்ற கேடி பசங்களா நீங்க. ப்ளீஸ், அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்ப எங்க பணத்துக்கு பதில் சொல்லு முதல்ல. அதான் அப்பவே சொன்னேன், நாங்க விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பட் நாளைக்கு நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண வரும்போது எனக்கு என்னோட அமௌண்ட் வேணும். ப்ளீஸ், நீங்க இப்படியே பேசி பேசி விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க சார். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ற அளவுக்கு இங்க எதுவும் நடக்கல. இனிமே என்ன நடக்கணும்? டிஸ்கஷன் வேண்டாம்.
நாளைக்கு என் அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுங்க ப்ளீஸ் எங்க account close பண்ணுங்க. நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். இல்ல இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. தல்ல சார் தான் ஆப்பு இத்தனை பேருக்கு வச்சிருக்காங்களா? கஷ்டம் தான். we don't care what you do. என் பணம் எனக்கு வேணும். தருவாங்க கண்ணு. ஏய் பாக்குறதுக்கு காமெடி பீஸா இருக்கானு ஏமாத்தலாம் நினைச்சேன்னு வச்சுக்க, மௌன ஆக்ஷன் பீஸ் ஆகி டவுசரை கட்டி டங்கு வர அத்துருண்டே. சார் ப்ளீஸ். சார்னு சறுக்க விடாத. கண்ட மூளை முடுக்கெல்லாம் ஒரு டகர டப்பா வச்சிருக்கானுங்க ஏடிஎம்ங்கிற பேர்ல பேஸ் பண்றதுக்கு. நீங்க போலீஸ கூப்பிடுங்க சார். ஆமா உன் பணம் எவ்வளவு போச்சு? 25,000. அவ்வளவுதானா? நம்ம பணம் 25,000 ரூபாய் போச்சுமா. போலீஸா? யோ நில்ல. நீ பாட்டுக்கு சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆலான்னு பாக்குறியா? என் பணத்துக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போயா. அதான் போலீஸ் வந்துட்டாங்கல்ல, அவங்க விசாரிக்கட்டும். போலீஸ்காரனுங்க வந்து என்னத்தையா கிழிக்க போறானுங்க. மிச்சம் இருக்கிறதையும் புடிங்கிட்டு தான் போவானுங்க. என்னடா உள்ள தள்ளணுமா? என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இவன் அட்ரஸ் எழுதி வாங்குங்க. சார் எதுக்கு சார்? வாடா அந்த பக்கம். இவனோட பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதி வாங்க. ஓகே சுந்தரம், சார். இவங்க விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? டெபாசிட்ஸ் எல்லாமே இன்சூர் ஆயிருக்கு சார். கண்டிப்பா இவங்க பணம் இவங்களுக்கு திரும்பி கிடைச்சிரும். கேட்டீங்களா? ஓகே தானே? எல்லா பேங்க்லயும் சிஸ்டம் ஒண்ணுதான். நம்ம பேங்க்ல மட்டும் எப்படி மாறுச்சு? தட்ஸ் ரியலி ஷாக்கிங். கம் இன் சார். சார் தான் எங்க பேங்கோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் நந்தகுமார் மேனன். ஹலோ ப்ளீஸ். உங்க கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸாலே இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல இல்லையா? வேற முக்கியமான ஆளுங்கள்ட்ட இத பத்தி ஒபினியன் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? அதாவது சயின்டிபிக் டிஃபெக்ட்ஸ், டூப்ளிகேட் கார்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். கிவ் மீ தி கார்டு. சரி, இந்த ஏடிஎம் கார்டுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேப் தான் முக்கியம். கார்டு இந்த டேப் ஒட்டுறதுக்கு ஒரு மீடியம் மட்டும்தான். அப்புறம் ஒவ்வொரு கார்டுக்கும் 16 டிஜிட் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் என்னங்கிறது கஸ்டமருக்கு தெரியாது, கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் தெரியும். கார்டை யூஸ் பண்றதுக்கு கஸ்டமருக்கு மட்டும் தெரிஞ்ச 4 டிஜிட் பின் கொடுப்போம். டேப்ல இருக்க நம்பரும் பின் நம்பரும் மேட்ச் ஆனதா கேஷ் வித்ட்ரா பண்ண முடியும். இப்படி இருக்கும்போது அத்தனை கஸ்டமர்ஸோட சீக்ரெட் டேட்டாவை கலெக்ட் பண்றதுன்னா இட்ஸ் இம்பாசிபிள். எது எப்படி இருந்தாலும் மெஷின்குள்ள கையை விட்டு காசு எடுக்க முடியாதுல்ல. ஒரிஜினலா இருந்தாலும் டூப்ளிகேட்டா இருந்தாலும் கார்டு இருந்தா தானே பணம் எடுக்க முடியும். எங்க எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க சார். தென் டூ ஒன் திங். இந்த சிட்டில இருக்கிறவங்க எல்லா ஏடிஎம்மையும் இமிடியேட்டா க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. சாபாஷ், ரொம்ப நல்ல சஜஷன். என்ன சின்ன சின்ன பேங்க்ஸ் கூட ஏடிஎம் வச்சிருக்கும் போது எங்களை பூட்ட சொல்றீங்க? அப்புறம் எங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு? அது மட்டும் இல்ல, இந்த கார்டு வச்சு மத்த பேங்க் ஏடிஎம்ல கேஷ் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? உங்களோட பிலோ ஆவரேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் வச்சுக்கிட்டு நீங்க என்ன கிழிக்க போறீங்களோ தெரியல. ஹலோ, கம்ப்யூட்டர் ஆனாலும் கப்பல் கொள்ளையானாலும் பிடிக்க போலீஸ்க்கு தெரியும். கோபி சார், பணம் நஷ்டப்பட்டவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கி. ஓகே சார். முக்கியமா இந்த ஆள் கிட்டயும். எஸ் சார். அடிப்படை அறிவு இல்லாதவங்களாம் ஐபிஎஸ் ஆயிட்டு உயிரை வாங்குறான். யார் யாவன்? இவர் புது ஏசிபி ஹலீஸ் முகமது. சிட்டில சார்ஜ் எடுத்ததும் இதான் முதல் கேஸ். அதான் சூடா இருக்காரு. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிற ஒருத்தர் வராரு. அவர் ஐபிஎஸ் தான், ஆனா இப்ப போலீஸ்ல இல்ல. சைபர் கிரைம்ஸ் பிரைவேட் ஆஃபீஸ் இருக்கிற எக்ஸ்பர்ட். கனிவான கவனத்திற்கு டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் நிஜாமுதீன் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் 5வது பிளாட்பாரத்தை வந்தடையும். ஹலோ, நான் இப்ப காஞ்சிபுரம் ஸ்டேஷன்ல இருக்கேன்டா. தூங்கிட்டு வரலான்னு ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டு ட்ரெயின்ல வந்தேன். கோட்டர் அடிச்சுட்டு படுத்தனா, எழுந்திருச்சு பார்த்தா காஞ்சிபுரத்துல இருக்க. வந்துட்டு கூப்பிடுறேன். சரி, சென்னைக்கு போற ட்ரெயின் எப்போ வரும்? இன்னும் வரலையா? வந்தா வந்துருச்சுன்னு சொல்றேன் போ. என்ன சார் இப்படி பேசுறீங்க? அப்படித்தாயா பேச முடியும்? ட்ரெயினை நானா எடுத்துட்டு வர முடியும்? வந்தா ஏறிப்போ. போயா, பேச வந்துட்டாரு. அப்படி எல்லாம் முறைக்க கூடாது. உனக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா அந்த பெட்டியில எழுதி போட்டு போ. போயா, காலங்காத்தாலே வந்துட்டா சாவுரை. உயர் திரு தென்னக ரயில்வே மேலாளர் அவர்களுக்கு இன்று காலை ரயில்வே என்கொயரி கவுண்டரில் இருந்த மூல நோய் வந்த பெருச்சாலியின் மூஞ்சியை போல முகம் கொண்ட ஒரு பன்னாட பரதேசி பையன் என்னிடம் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டான். சென்னைக்கு போற வண்டி எப்ப வரும்னு கேட்டதுக்கு வந்தா ஏறி போயான்னு இந்த விருந்தாளிக்கு பிறந்த புறம்போக்கு பதில் சொல்றான் சார். இந்த மாதிரி தொம்மிங்கள வேலைக்கு சேர்க்கும் போது மினிமம் 4 அடி வாங்குற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கிற மாதிரியான ஆளுங்களை வேலைக்கு சேர்க்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு இவனை அடிக்க முடியலையேங்கிற வேதனையோட அலெக்சாண்டர் பிலிக்ஸ்.
போடட்டுமா சார்? பேங்க்குக்கு போகாம இங்க கூட்டு வந்திருக்கீங்க. யாரோட இடம் சார்? பேங்கோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மேனன் சாரோட ஓஹோ. கெஸ்ட் ஹவுஸ். அவர் பெரிய பில்டர். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மேனன் சார் இருக்காரா? மிஸ்டர் ஃபெலிக்ஸ் வந்திருக்காருன்னு சொல்லுங்க. திப்பு கண்டக்டர் சேர்மேன். இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ வந்துருவார். ஓகே. குட் மார்னிங் மிஸ்டர் ஃபெலிக்ஸ். ப்ளீஸ் கம். பேனா நம்பர் எழுத நம்பு கண்ணு. உட்காருங்க சார். தேங்க்யூ. ஸ்டேட்ஸ்ல இருந்து ஆர்டிடிக்கு வந்திருக்காங்க. ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. மேடம் சார் எப்போ வந்துருவாரு? ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம் கண்ணு, ஆரம்பிச்சா என்னால சீக்கிரம் நிறுத்த முடியாது. ஏன் நிக்கிற? இப்படி உட்காரு. பேரு? ஐ மீரா, மேடம் சாரோட செக்ரட்டரி. ஓ, வாழ்றாயா மேன. மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல சார். சீக்கிரம் பண்ணிக்கோ, இல்லன்னா பசங்க ஆண்டின்னு கூப்பிட்டுருவானுங்க. வெல்கம் மிஸ்டர் ஃபெலிக்ஸ். ஹலோ சார். என்ன மீரா? நத்திங் சார். சரி மிஸ்டர் ஃபெலிக்ஸ், உங்களுக்கு 2 அசைன்மெண்ட் இருக்கு. ஒன்னு, இந்த ராபரியோட சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன். 2, இத சயின்டிபிக்கா எப்படி சமாளிக்கிறது. தட்ஸ் ஆல். சிம்பிள். உங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? மேனன் சார், திடீர்னு கிளம்பி போடான்னு ஒரு அசைன்மெண்ட்டையும் ஃபிளைட் டிக்கெட் மட்டும் தான் கொடுத்தாங்க. கேஸ பத்தி எந்த டீடைல்ஸும் தெரியாம என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஓகே மீரா, கெட் தி ஃபைல்ஸ். எஸ் சார். மீரா, சாரி சார். புது ஸ்டைல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. சொல்லு. சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது மல்டிநேஷனல் கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி. ஆமா, நல்ல கமிஷன் கொடுப்பாங்க. டெஃபினெட்லி நடந்துச்சுன்னா இது நல்ல ஒரு டீலா இருக்கும். ஏன் நான் சொல்றேன். மீரா, சார். ஃபெலிக்ஸ். எஸ். அப்புறம் நீங்க பேங்கோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணிக்கலாம். டியூ டாப்ஸ். ஓகே சார், முதல்ல கட்டின பில்டிங்ல தான் நீங்க தங்க போறீங்க. ஓகே, லெட் மீ கோ த்ரூ தி ஃபைல்ஸ். மீரா, See you. ஏன் செல்லம் செரு போடாம நடக்கணும்னு வேண்டுதல? பாக்கிறதுக்கு விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்கானே, இதை சொதப்பிட மாட்டானே. சே, அப்படிலாம் இருக்காது சார். சரி. எங்க? யா. யாரியா நீ? பார்த்தா தெரியல? ஷெஃப். ஓ, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியே இல்லையே, ஒரு 5 ஸ்டார் லுக் இருக்கு. அப்படிதானே பண்டாரி? யோ, அந்த பேக் எடுத்து உள்ள வை. ஹலோ, நான் எங்க ஷெஃப். உங்களுக்கு எடுப்படி இல்ல? ஓ, உன் பேர் என்ன? சன்னி. என்னது? சன்னி. சன்னி. எழுத்து மாத்திராதீங்க. சன்னி. இது அரண்மனை இல்லையே. இந்த அலப்பரெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒரு பட்டாப்பட்டி ட்ரௌசரு, ஒரு முண்டா பனியனு, ஒரு மஞ்ச துண்டு, இத போட்டுட்டு தான் இங்க அலையணும். புரிஞ்சுதா? சன்னி. போய் பேக் எடுத்துட்டு வா. உனக்கு தர சாம்பார்ல எச்ச துப்பி தரேன். அவனும் அவன் கோட்டு சூட்டும். Radio waves are mainly utilized to transfer data within wavelengths ranging from hundreds of meters to just under 1 millimeter. The primary mediums of utility as televisions, mobile phones, and MRI wireless networking. That we all would probably know. An antenna or a radar. It's a popular device is to transfer electromagnetic waves.
சார் Although they எனக்கு ஒரு சின்ன டவுட். அது வந்து இந்த டெலிபதி ஃபீலிங்ஸ்க்கு பேஸ் ஒரு வேவ்ஸ் தானே சார்? அந்த வேவ்ஸை ரிசீவ் பண்ணி டீகோட் பண்றதுக்கு ஏதாவது டிவைஸ் இருக்கா சார்? அந்த டிவைஸ் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கு செல்லம். silence please. அப்படி ரொம்ப ஈஸியா ஒதுக்கி தள்ளிட்டு போற விஷயம் கிடையாது அபிராமி கேட்டது. இந்த வயசு பொண்ணுங்களுக்கு எல்லாம் வர வேண்டிய சந்தேகம் தான் இது. தெரியும், சாரோட கிளாஸ்ல தான் அபிராமிக்கு இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வரும். தம்பி தினேஷ், சாதாரணமா என்ன மாதிரி சின்ன வயசு கல்யாணமாகாத வாத்தியாரங்களுக்கு இந்த மாதிரி சில சந்தேகங்களை தீர்க்க வேண்டி வரும். சில சந்தேகங்கள் சொல்லி கொடுத்தா புரியும், அப்புறம் சில சந்தேகங்கள் சொல்லி கொடுத்தாலும் புரியவே புரியாது. அப்படிப்பட்ட சந்தேகம் தான் இவளுக்கு வந்தது. மனோஜ், கிளாஸோட டெக்கரம் மெயின்டைன் பண்ணலனா உன்னை வெளியே தூக்கி போட்டுருவேன். சாரி சார். மிஸ் அபிராமி, எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து படிச்சு பட்டம் வாங்குற பருவம் உனக்கு இன்னும் வரலையே. அந்த பருவம் வரப்போ உங்க அப்பா அம்மா ஒரு பையனை கண்டுபிடிச்சு தருவாங்க. அவர்கிட்ட கேட்டு தீர்த்துக்குவோம் சந்தேகத்தை. ஓகே? ஓகே சார், அப்ப அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ரொம்ப வெயிட் பண்ணா லைஃப் வேஸ்ட் ஆயிடும். அபி, ஏன் கிளாஸ்ல அப்படி பேசின? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு தான் உங்களை ரொம்ப பிடிக்குமே. நான் இப்படி பேசலனா எனக்கும் மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அபிராமி, நீ என் ஸ்டூடண்ட், மறந்துடாத. சார், எங்க அம்மா எங்க அப்பாக்கு ஸ்டூடண்ட். மேக்ஸ் 3 வாட்டி என்ட்ரன்ஸ் எழுதிட்டேன். இந்த வாட்டி அது பாஸ் ஆகுற வழிய பாரு. அது கல்யாணம் ஆகுற வரைக்கும் என்ட்ரன்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கணும்னு அப்பாவோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஏய், நான் உன்ன கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாம். சூப்பரா மச்சான், கலக்கிட்டீங்க. நான் வந்துகிட்டே இருக்கேன். யா சாரி. என்ன? ஆஹா, வித்தியாசமான ஹாபியா இருக்கு. ரீசார்ஜ் கார்டு கலெக்ஷன். சின்ன வயசுல இந்த மாதிரி கெட்ட பழக்கம் எனக்கும் இருந்துச்சு. 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது தீப்பெட்டி படங்கள், அப்புறம் ஸ்டாம்ப்ஸ், அப்புறம் காயின்ஸ். அது ஒரு மாதிரியா மருந்து சாப்பிடாமலே குணமாயிடுச்சு. கவலைப்படாதீங்க, மருந்து சாப்பிட்டா எல்லாம் குணமாயிடும். டாக்டரா நீங்க? இல்ல, ஆடிட்டர். அலெக்சாண்டர் பிலிக்ஸ். ஐ எம் வெங்கடேஷ் ஐயர். இங்க பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரானிக்கல் கோச்சிங் சென்டர்ல டியூட்டரா இருக்கேன். Thank you. Good to see you. பார்க்கலாம்.
தற்போதும் தொடர்கிறது. இந்த ஏடிஎம் மோசடியால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி கணக்குகளை திரும்ப பெறுகின்றனர். இந்த வழக்கு போலீஸ் விசாரணையில் இருக்கும் பொழுது மறுபடியும் திருட்டு நடந்திருப்பதால் நகரமே பெரும் பரபரப்புக்கு உள்ளாகியுள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்புகளுடன் எமது நிருபர் நிஷா. சொல்லுங்க நிஷா. விஸ்வா, கம்ப்யூட்டர் வளர்ச்சியால மக்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் தான் ஏடிஎம் பேங்கிங். 24 மணி நேரமும் சேவை செஞ்சிட்டு இருந்த இந்த ஏடிஎம் பேங்கிங் மேல மக்களுக்கு நம்பிக்கை குலையிற மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஐபிஐ பேங்கின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரும் முக்கிய பிரமுகருமான மிஸ்டர் நந்தகுமார் மேனன் நமது நிலையத்திற்கு வந்துள்ளார். மிஸ்டர் மேனன், உங்களது ஐபிஐ வங்கி மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் திருட்டு நடந்ததை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அது இந்த அளவுக்கு சயின்டிபிக்கா பெரிய அளவுல கொண்டு நடக்கிறது இதான் முதல் தடவை. இந்த சமயத்துல இத பத்தி எந்த அபிப்பிராயமும் எங்களால சொல்ல முடியல. அப்படி இல்ல மிஸ்டர் மேனன், நடந்திருக்க திருட்டு உங்க ஏடிஎம்ல குறிப்பா உங்க பேங்க மட்டுமே குறி வச்சு நடந்திருக்கிறத பத்தி உங்களோட கருத்து? ஐம் சாரி, நோ கமெண்ட்ஸ். தேங்க்யூ மிஸ்டர் மேனன். பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ள இந்த ஏடிஎம் மோசடி பற்றிய வல்லுநர்களின் கருத்துடன் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன யோசனை? எங்க அப்பாவோட வேலை காலிதான். இந்த பேங்க்ல தான் வேலை, ஜோனல் மேனேஜரா இருக்காரு. கவலைப்படாதது, கூடி சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிடும். கடவுளே, நீங்களே அப்படி பேசுறீங்க? நம்ப முடியல. ஹலோ. ஹலோ. நீங்களும் 7th ஃப்ளோர் தானே? ஆமா, 7C. ஓ. வாத்தியார், நானும் தனியா தான் இருக்கேன். நேரம் கிடைக்கும் போது பார்க்கலாம். கண்டிப்பா வரேன். ப்ளீஸ் கம். சார், ஏசிபி வந்திருக்காரு. இவனா ஏசிபி? காமெடியா இருக்கு. சார், உங்களுக்கு முன்னாலே தெரியுமா? என்ன, நாங்கெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. இத கொடுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மிஸ்டர் பிலிக்ஸ் சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ண டீடைல்ஸ் இதுல இருக்கு. இந்த பைத்தியக்காரனா ஒப்பீனியன் கொடுக்க போறேன்? உங்களை ரொம்ப நல்லா தெரியும்னு சொன்னாரு சார். ரொம்ப நல்லாவே தெரியும். திமிரு பிடிச்சவன். மிஸ்டர் மேனன், ஆரம்பிக்கலாமா? ஷூர். பாருங்க, இது வரைக்கும் நடந்த ஏடிஎம் ராபரி எல்லாம் சின்ன அளவுல தான், அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப நடந்ததுதான் இது வரைக்கும் நடந்ததுலயே மிகப்பெரிய கொள்ளை. ஆன்லைன் பேங்கிங் வளர்ந்திருக்க இந்த காலத்துல ஒரு பேங்கோட எல்லா கஸ்டமர் சீக்ரெட் டீடைல்ஸையும் யாராலையோ எடுக்க முடிஞ்சிருக்குன்னா பேங்க்குக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். மொத்தமும் கோவிந்தா. கேஸ கிறுக்கு பையகிட்ட ஒப்படைச்சா இப்படி கேணத்தனமா தான் பேசுவான். அப்போ இந்த விஷயத்தை நம்ம தடுக்க முடியாதா? அட, நான் என்ன சொல்லி முடிக்கலையே மேனன். இதோ இந்த ஏசிபி கண்டுபிடிக்க மாட்டாரா என்ன? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மூளையே இருக்கு. அதாவது எலக்ட்ரானிக் தொழில்நுட்பம் தெரிஞ்ச புத்திசாலி. கம்ப்யூட்டர் துறையோட வளர்ச்சியால ஏற்பட்ட நஷ்டம் தான் இது. அதை விட முக்கியமான விஷயம், இதுக்கு சரியான பாதுகாப்பு வழிமுறையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லா பேங்குங்களோட கதியும் அதோ கதிதான். ஆனா இந்த சம்பவம் இந்த பேங்க்ல மட்டும் நடக்கிறத வச்சு பார்க்கும்போது இது பணத்துக்காக மட்டும் நடக்கிற ராபரி மாதிரி தெரியல. பேங்கோட அழிவை யாரோ எதிர்பார்க்கறாங்க. தனி நபரோ, ஒரு கும்பலோ, இல்ல ஒரு போட்டி நிறுவனமோ. மிஸ்டர், எஸ், நீங்க சயின்டிபிக் சைடு எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் போதும். திருடனை பிடிக்க போறது போலீஸ் தான். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பேசுறது மட்டும் வாய்க்கிடியே பேசுங்க. பரிசோதனைங்கிற பேர்ல ஏடிஎம் உங்களுடைய அண்டர்வேர் வரைக்கும் கையை விட்டு டார்ச்சர் பண்றீங்க. இதனால நிறைய பேர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? அதனாலதான் ஹோம் மினிஸ்டருக்கு போன் பண்ணி ஏடிஎம் முன்னாடி இருக்க போலீஸ்காரங்களை மாத்த சொன்னேன். எப்படியே நீங்க ராபரி பண்றவட கண்டுபிடிக்க போறது இல்ல. போத நிறுத்து. ஆரம்பத்துல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். காக்கி ட்ரெஸ் பார்த்தாலே உனக்கு கடுப்பாதான் இருக்கேன். அப்புறம் மைனர் எதையாவது சொல்லிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சீங்கன்னா கொஞ்சம் தகவல் கொடுங்க. அஞ்சனா அரோரா இல்ல, இவர்கிட்ட சொன்னேன். சுந்தரம், யார் அந்த அஞ்சனா அரோரா? அது அவன்கிட்ட சொன்னேன். மிஸ்டர் மேனன், தற்போதைக்கு நாம 2 டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. 1, உடனே பின் நம்பரை சேஞ்ச் பண்ண சொல்லி கஸ்டமர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 2, ஏடிஎம்ல லோட் பண்ற கரன்சியோட சீரியல் நம்பர்ஸை நோட் பண்றதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணணும். லெட்ஸ் see. Okay.
சித்திரம் பேசுதடியில சிக்கன் இருந்தா இப்ப கும்முன்னு ஆயிட்டால. அட என்னம்மா செய்யற நீ? இந்த வயசுல இப்பெல்லாம் பண்ணா தொப்ப குறையாது. நான் சொல்லி தரேன். இந்த கை எங்க வை, அந்த கை எங்க வை. இப்படி டிங் டாங். இந்த பக்கம் ஆட்டு, அந்த பக்கம் ஆட்டு, இந்த பக்கம் ஆட்டு. Who are you? Instructor? நோ ஏ இன்ஸ்ட்ரக்டர். இங்க கையை வை. இங்க பாரு, இவ்வளவுதான் ஆட்டணும் பாப்பா. இதுக்கு மேல ஆட்டினா ஏதாவது கழண்டு விழுந்துரும். அதனால கவனமா ஆட்டு. என்னது இது? இன்ஸ்ட்ரக்டர் கூட இல்லாம என்ன பஜ்ஜுமது? You? கஷ்டப்படுறீங்களே, உதவி பண்ணி ஒத்துழைக்கலாம்னு வந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே? சாரி மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். We are waiting for you. இது மிஸ் ரூபா, பேங்கோட சிஸ்டம்ஸ் ஹெட். பாம்பே ஹெட் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஹலோ. Hi. ஒரு நிமிஷம். So, 20th settle பண்ண வேண்டிய பணம் இது. சார் ஏற்கனவே சொல்லிட்டாருமா. விஜயால இந்த வியாதி நமக்கும் வந்துருச்சுப்பா. கரெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல? ஓகே ஓகே சார். மேனன் சாரோட அக்கவுண்ட்ல வராத அமௌண்ட் 2 நாளைக்கு சேஃப்டியா இருக்கட்டுமேனு. வெரி குட். கள்ள பணத்தை பதுக்கிறதுக்கு பேங்கோட ஸ்ட்ராங் கருக்க குட்டி. நீங்க இந்த 2 பேசையும் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? என்னன்னா சார், உங்க அக்கவுண்ட்ல இருந்து மறுபடியும் பணம் போயிடுச்சா? இல்ல, கிடைச்சிருச்சு. போனது மொத்தமா கிடைச்சிருச்சு. இன்னையோட அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப போன பணத்தை சேர்த்து எனக்கு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து எத்தனை தடவை பணம் போயிருக்கு? அத அந்த ஆளுகிட்டே கேளுங்க. இது 2வது தடவை. வேற அக்கவுண்ட்ல இருந்து இந்த மாதிரி 2வது தடவை பணம் போனதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. சரி, நாசர் மேல மட்டும் ஏன் அவனுக்கு இவ்ளோ காண்டு? அத நீ அவங்கிட்ட தான் கேட்கணும்பா. வா, தனியா போய் பேசு. அப்படி வழிக்கு வா. ஆமா நாசர், உன் அக்கவுண்ட்ல இருந்து பணம் போனது உனக்கு எப்ப தெரிஞ்சது? அது இன்னைக்கு காலையில பணம் எடுக்கலாம்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுப்பா. ஏம்பா, பேச்சா இருக்கும்போது எதுக்கு கதை சாத்துற? உனக்கு பணம் வேணாமா? என்ன வேணும்ல? எவ்வளவு பணம் போச்சு? இந்த தடவையும் சேர்த்து மொத்தம் ஒரு 50,000 ரூபாய் ஆயிடுச்சுப்பா. என் மேல கை வச்சா உன்னை சும்மா விட மாட்டேடா. இப்ப சொல்லு நாசர், எவ்வளவு பணம் போச்சு? முதல்ல ஜெனரேட்டர்ல இருந்து காலடியா சொல்றேன். சொல்லு, எவ்வளவு பணம் போச்சு? எவ்வளவு போகணும்? போனது சொல்லு போதும். 25,000 ரூபாய். நிஜமாவா? நிஜமாதான். அப்ப மீதி? அது நான் தான் எடுத்தேன். அப்ப உன்னோட பிரச்சனை தீர்ந்துடுச்சுல்ல? ஆமா. சரி, கிளம்பு. நோ, இந்த ஆளு இப்படி விட முடியாது. போலீஸ் கூப்பிடலாம். யாரும் குடுத்துருச்சு, பூசாரி பிடிச்சிட்டு போல இருக்க. ஹலோ ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஏய் ஏய், கிவ் இட் பேக். நீ என்ன செய்யறன்னு உனக்கே தெரியுதா? இந்த விஷயம் மீடியாக்கு தெரிஞ்சா பெரிய நியூஸ் ஆயிடும். இப்படி ஒரு சாத்தியம் இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கட்டுப்படுத்த முடியுமா உன்னால? சாரி. இட்ஸ் ஓகே. ஏண்டா பண்ணாட பரதேசி பயல, என் மேலே கைய வச்சிட்டல நீ. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ஜெனரேட்டரை ஆஃப் பண்ற பாடுறா. அடிங்க. ஐயோ. டேய் பண்டாரி, என்னடா விளையாட்டு இது? இது சென்னையில இருக்கிறவங்க மட்டுமே விளையாடுற விளையாட்டு. சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 7 மணி வரைக்கும் சிட்டில இருக்கிற எல்லாரும் வீட்லயும் விளையாடுற விளையாட்டு இது. இது வயசுக்கு வராதவங்க கூட விளையாடலாம். இதுக்கு பேரு மஸ்கிட்டோ டென்னிஸ். இன்னைக்கு மட்டும் என்னடா புதுசா கொசு வேட்டை? புதுசா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. பூவால செஞ்ச சிலை மாதிரி. கொசு கடிச்சா தாங்க மாட்டாங்கல்ல. வாட் இஸ் சர்ப்ரைஸ்? இந்த ஹாஸ்டல் பேயிங் கெஸ்ட் இதெல்லாம் ரொம்ப போர். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல.
பேங்கோட கெஸ்ட் ஹவுஸ் ஒரு நல்ல குக் இருக்கும் போது நான் ஏன் வெளியே தங்கணும்? சரிதானே? இருந்தாலும் ஒரு பொண்ணு எப்படி தனியா கெஸ்ட் ஹவுஸ்ல? அதுக்குன்னு போற இடத்துக்கெல்லாம் கூடவே அப்பா அம்மாவை கூட்டிட்டு போக முடியுமா? சூப்பரா சொன்னீங்க. சும்மா சொன்னேன். நீ ஒண்ணும் பயப்படாத, நான் ரொம்ப டீசென்ட். டீசென்ட் இல்லனாலும் பிரச்சனை இல்ல, எனக்கு மேனேஜ் பண்ணிக்க தெரியும். அப்படி போடுங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இந்த பண்டாரி நல்ல சமையல்காரன். எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தாலும் ரொம்ப ருசியா இருக்கும். இனிமே என்னால கடைக்கு போக முடியாது. ஏன்டா அப்படி சொல்ற? நீங்க இங்க இருக்கும்போதே ஒண்ணுமே தெரியாத தப்பா பொண்ண ஒத்தையில தனியா விட்டு போக பயமா இருக்கு. எனக்கு ஒரு கேர்டேக்கர் கிடைச்சிருக்காரு. போடா போய் டீ கொண்டு வா போ. பஸ் சரியாத பல்ல சுலுக்கிக்க போகுது. ஃபெலிக்ஸ் வாங்க வாதியாரே. பென்ட்ரைவ் வேணும்னு கேட்டிருந்தியே. தோ இவர் வெங்கி நெய்பர். பூணூல் போட்ட வெங்காய சாம்பார். இவங்க ரூபா. ரூபாவா? அப்பா பேர் கரன்சி, அம்மா பேர் ரூபல். ஹாய், வெங்கடேஷ் ஐயர். ஹாய். நம்ம கம்பெனில புது மெம்பர் சேர்ந்திருக்கிறதுனால டின்னர் சேர்ந்தே சாப்பிடலாம். வெளியே போலாம். கண்டிப்பா போலாம். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ரூபா, என்ன பத்தி இங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. இப்போதைக்கு ஒரு ஆடிட்டர் மட்டும்தான். ஓகே. Mein Hariat in der Saf, Arwina Nasir, Wang Hariat Irana. Dinak din din tana, dinak din din tana, dinak din din tana. பறந்து வந்த பெண்ணிலா, விடியல் தந்த வெண்ணிலா, ஒளியின் மழை தேனிலா, தினம் சாரலா. சிறு குழந்தை போ இவள் குறும்புகள், இவள் வருகையில் நாளும் விழா. பனிநிலா மலருதே, சில கனவுகள் இங்கு பலிக்குமே, சிறகடிக்குமே. விரிந்த வானிலே, அலை கடலின் மணலிலே, சிலை நடந்து போகுதே சந்தோஷமாய் நம் நேசமே. தின தின தினக்கு தின தின அஞ்சனா அரோரா. தினக்கு தின தின அடங்கிடும் கடலலை, ஒரு வெண்பனி கரைந்தோடியே நதியானதோ. மனசிலும் சுகமாய் ஒரு நிறைவு வந்ததே, இது இறைவன் தந்ததே தெய்வீகமாய் நம் ஸ்நேகமே. பறந்து வந்த பெண்ணிலா, விடியல் தந்த வெண்ணிலா,
दिन दिन तना दिनक दिन दिन तना दिनक दिन दिन तना दिन तानना दिनक दिन दिन तना दिन तानना दिनक दिन दिन எங்க ரூபாவை காணோம்? என்னடா பார்க்காம ஒரு மாதிரி இருக்கோ? என்னடா இப்படி பேசுற? நான் அந்த டைப்ல நம்புறேன். அப்போ ஆடிட்டர் ஓகே பண்ணிட்டாரோ? அதெல்லாம் நீ உனக்கு கேட்க வேணாம். அவ உனக்கு தங்கச்சி முறடா. ஹேய், இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு எனக்கு தங்கச்சியா வேணாம் ஆடிட்டர். அவ ஒரு மாதிரி டைப், சாதாரண பொண்ணு இல்லடா. I don't wanna know what they did to me, and I don't wanna think what is plain to see. Don't tell me what is right and tell me what is wrong. Robin I wanna do what's right for me. It's R-O-B-I-N. ராபின்ஹுட் சார் என்ன கதையா எழுதுறீங்க? ஒரு ஹீரோ நடிச்சுக்கிட்டு இருக்கிற மர்மமான கதைக்கு கிளைமேக்ஸ் எழுதிட்டு இருக்க மச்சானா. நீ படிச்சது இல்லையா ராபின்ஹுட் கதை? படிச்சிருக்கேன். The Prince of Thieves. எஸ், திருடர்கள்ல ராஜகுமார். உலகத்தையே தயக்க வச்ச திறமையும் புத்திசாலித்தனமும் உள்ள திருடர். இன்ஃபேக்ட் ஐ எம் ரன்னிங் ஆஃப்டர் ராபின்ஹுட். சாரி வாதியர, உண்மையை சொல்லணும்னா உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட சொன்னேனே ஆடிட்டிங், அது இல்ல என்னோட வேலை. ஐ எம் an investigating officer. அட, இங்க நடக்கிற ஏடிஎம் ராபரியை கண்டுபிடிக்கிறதுக்காக பேங்க் நியமிச்ச ஒரு பிரைவேட் ஆய். அது சரி. இல்ல, இந்த அசைன்மெண்ட்டுக்கு என்ன இப்படி ஒரு பேரு ராபின்ஹுட்? ஒரு இன்ட்யூஷன். இந்த திருடனோட மோட்டிவேஷன் பழி வாங்கறதா தான் இருக்கணும். அதான் சரி. இவனை பிடிச்சிருவீங்களா? என் கை கேட்டுற தூரத்துல தான் இருக்கான் அவன். எதுவா இருந்தாலும் பிடிச்சா பார்ட்டி வைக்கணும். பிடிக்காம விட முடியாதுல்ல வாத்தியார. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆச்சரியமா இருக்கு, நீங்களும் இங்க இருக்கீங்க. உனக்கு எதிரே ஒரு சதித்திட்டம் தீட்டிட்டு இருந்த ரூபா. ஓ, ஹலோ சுந்தரம் சார். இது வரைக்கும் நடந்த திருட்டெல்லாம் ராத்திரி 12 மணிக்கும் விடிய காத்தால 3 மணிக்கு தான் நடந்திருக்கு. டூ ஒன் திங். இன்னைக்கு யார் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்தாலும் அவங்களோட கார்டு மிஷின் சார். இது வரைக்கும் நடந்த திருட்டெல்லாம் ராத்திரி 12 மணிக்கும் விடிய காத்தால 3 மணிக்கு தான் நடந்திருக்கு. டூ ஒன் திங். இன்னைக்கு யார் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்தாலும் அவங்களோட கார்டு மிஷின்குள்ளேயே லாக் ஆகி ஜாம் ஆயிடணும். ஓகே, கிவ் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே சார். ஈஞ்சம் பாக்கிறதுக்கு எந்த பக்கமா போனோம்? இந்த பக்கமா அப்படி நேரா.